வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய புதுவைக்கு வந்த அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவையில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி புதுவை வந்தார். லாஸ்பேட்டை விமான தளத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, பாண்டியன், தேவதாஸ், வெற்றி செல்வன் உள்ளிட்டோரும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் நெட்டப்பாக்கம் சென்று காங்கிரஸ் வேட்பாளர் முத்துக்குமாரசாமியை ஆதரித்து காரில் பிரச்சாரம் செய்தார். அங்கு அவரை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்தியலிங்கம் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். இதனையடுத்து வில்லியனூர் கண்ணகிப்பள்ளி அருகில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களை ஆதரித்து பேசுகையில், இந்தியாவில் புதுவையின் வளர்ச்சி 15% வளர்ந்துள்ளது. இது முழுமையான வளர்ச்சியடைய நலத்திட்டங்கள் யாவும் ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும். நாட்டில் நடுத்தர மக்கள் எப்பாடு பட்டாவது தங்கள் பிள்ளைகளை சிறந்த பள்ளிகளுக்கு அனுப்பி படிக்க வைத்து விடுகிறார்கள். ஆனால் ஏழை மக்கள் முழுமையாக பிள்ளைகளுக்கு கல்வி அளிக்க முன்வருவதில்லை. அவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தினை அளித்து அதன் மூலம் அரசு ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை அளித்துள்ளது. மேலும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரம் உயர 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. நாட்டில் வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர காங்கிரஸ் அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் இளைஞர்களால் தான் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே இளைஞர் காங்கிரசார் புதுவையில் பொறுத்தவரையில் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அதற்கு தலைவனாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். மேலும் 2000 கோடி ரூபாய் புதுவையின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே புதுவை 100% வளர்ச்சியினை பெற காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று பேசினார். நிறைவாக அமைச்சர் நமச்சிவாயம் நன்றி கூறினார். கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன், முதலமைச்சர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு பாண்டியன் ஆகியோர் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரோடு ரெட்டியார்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர், துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆசியுடன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நேற்று மாலை அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு பாண்டியன், கவுன்சிலர் நந்தகுமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக அவரோடு ஒன்று சேர்ந்து ரெட்டியார்பாளையம் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்களை கேட்டுக் கொண்டனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது பெண்கள் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் தங்களது ஆதரவு எப்பொழுதும் திரு ஜான்குமாருக்கே என்று கூறினர். இதேபோல இன்று உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மரியாள் நகர், கம்பன் நகர் ஆகிய பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார், ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு வேளாளர் முன்னேற்றக் கழகம், மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், எம்ஜிஆர் கழகம், புதிய நீதி கட்சி, புதுச்சேரி படைப்பாளிகள் கட்சி ஆகிய கட்சி பிரமுகர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது தாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் என்றும் படிப்படியாக உழைத்து உயர்ந்த நிலைக்கு வந்ததால் ஏழைகளின் கஷ்டம் என்னவென்று தமக்கு நன்கு தெரியும் என்றும், இந்த தொகுதியில் தாம் வெற்றி பெற்றவுடன் ஏழைகளின் வாழ்வாதாரம் வளம் பெற தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்றும், மேலும் தொகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட பாடுபடுவேன் என்றும், மேலும் தொகுதியை மாநிலத்திலேயே முன்மாதிரி தொகுதியாக மாற்றிட இரவு பகல் பாராமல் பாடுபடுவேன் என்றும், தொகுதி மக்கள் தம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம், எனது வீட்டு கதவு எப்பொழுதுமே அவர்களுக்காக திறந்திருக்கும் என்றும், மேலும் தொகுதி மக்கள் தம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்திட உழவர்கரை தொகுதியில் குடியேறப் போவதாகவும் கூறினார். எனவே தமக்கு தொகுதி மக்கள் பேராதரவு தந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக் கொள்வதாக கூறினார். வாக்கு சேகரிப்பின் பொழுது தொகுதியில் உள்ள மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பினை அளித்தனர். இதேபோல நேற்று மாலை ஜவஹர் நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை
ஆதரித்து காங்கிரஸ் பிரமுகர் செல்வராஜ், திமுக பிரமுகர் எம் செல்வராஜ், கவுன்சிலர் நந்தகுமார் ஆகியோர் தலைமையில் அப்பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். புதுவை சுகாதாரத்துறை மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை இணைந்து உலக சுகாதார தின விழாவை கொண்டாடியது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் உலக சுகாதார தின விழா நடைபெற்றது. விழாவில் நலவழித்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா தலைமை தாங்கினார். முன்னதாக செஞ்சிலுவை சங்க தலைவர் டாக்டர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் நுண்ணுயிர் கொல்லியின் எதிர்ப்பாற்றல் செயல்படு இன்றே இல்லையேல் நோய்க்கு தீர்வு இல்லை நாளை என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை நலவழித்துறையைச் சேர்ந்த செவிலியர்கள் மற்றும் அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் கல்வி பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு டாக்டர் திலீப்குமார் பாலிகா பரிசுகள் வழங்கினார். நிறைவாக டாக்டர் நிலாமணி நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் மாட்டு வண்டியில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரித்தார். புதுவை வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அவர் உத்திரவாகினிப்பேட்டில் தனது தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்பொழுது பொதுமக்கள் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்துள்ளதால் அவரை உற்சாகமாக ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் மாட்டு வண்டியில் ஏறி வரும்படி வலியுறுத்தினர். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அமைச்சர் நமச்சிவாயம் மாட்டு வண்டியில் ஏறி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்கள் அவரை கோஷமிட்டு ஆர்ப்பரித்து உற்சாகமாக வரவேற்றனர். அவர் மக்களிடம் வில்லியனூர் தொகுதியை நகர்ப்புறத்திற்கு இணையாக மாற்றி காட்டுவேன், அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன், மகளிருக்கு நலன் பயக்கும் வகையில் மேலும் பல திட்டங்களை அறிவிக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்து முயற்சி மேற்கொள்வேன், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விடுபட்ட மக்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு பெற்றுத் தருவேன், விடுபட்ட முதியோர்களுக்கு பென்ஷன் பெற்றுத் தருவேன், தேவைப்படும் இடங்களில் சமுதாய நலக்கூடம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன், மேலும் அரசின் எந்த நலத்திட்டமானாலும் தொகுதி மக்களுக்கு உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன். எனவே எனக்கு ஆதரவு தந்து கைச்சின்னத்தில் வாக்களித்து புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட உறுதுணை புரியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புதுவையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் சந்திரசேகர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுவையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் ஜானகிராமனை ஆதரித்து திரைப்பட நடிகர் சந்திரசேகர் வீதி வீதியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அவர் மக்களிடம் தமிழகத்தில் திமுக ஆட்சி கருணாநிதி தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு திட்டங்கள் புதுவைக்கு வந்துள்ளது. மேலும் பல்வேறு புதிய திட்டங்கள் தமிழகத்திற்கு வரவுள்ளது. அந்த திட்டங்கள் எல்லாம் புதுவைக்கு கிடைத்திட நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளரான ஜானகிராமனை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் அவர் முதலியார்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரான MAS சுப்பிரமணியனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் பழதண்டபாணி, நடராஜன், சந்திரேஷ்குமார், கவுன்சிலர்கள் வேலவன், செல்வம், சேகர், ஆனந்தலட்சுமி மற்றும் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.